ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். ஸோ தேர்ஸ்டே சாய்பாபா மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2 பைல் இருக்குது. சாரி, பைல் 1, பைல் 2. பைல் 1 ரோஸ் குவார்ட்ஸ் அண்ட் பைல் 2 ரெட் ஜாஸ்பர் கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஸோ யாரெல்லாம் பைல் 1 யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு சாய்பாபா கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ அரேஞ்ச் த கார்ட்ஸ். யா, லெட் சி உங்களுக்கான மெசேஜஸ் என்ன அப்படின்னா, ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்யணும் விரும்புகிறத எஃபர்ட் போடுங்க. அதில் வந்து உங்களுடைய உழைப்பு நிறையா போடுங்க பொறுமையாக. கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நீங்கள் உங்களை கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ்ட் கிரீவன்சஸ்னால கொஞ்சம் உங்களை கேர் பண்ணாமல் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. பட் எனிகோ சில பேர் உங்களை வந்து இங்கே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களை கேர் பண்ணணும், உங்கள் ஹெல்த்து பார்க்கணும். ஸோ அண்ட் ஒன்ஸ் எஸ், ஹெல்த்து பாருங்கள். அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், யோகா பண்ணுங்கள். ஓகேவா? சம்வாட் இந்த குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது அவங்க ரொம்ப தன்னம்பிக்கையாக உள்ளவங்க, போல்டாக உள்ளவங்க. ஓகேவா? எனர்ஜெட்டிக்காக வந்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அது வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈவன் உங்கள் இமோஷ்னல் பாஸ்ட் கவலைகள்லேருந்து விடுபட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் பாஸ்ட்டே வந்து யோசிச்சுட்டு அதையே ஹேங்க்டுமேன் அதிலே இருக்கிறீங்க. சரியா? அதிலிருந்து விடுபடணும். ஓகே, அண்ட் ஒரு பேலன்ஸ்டாக உங்கள் மைண்ட் செட்டை வந்து கொண்டு வரணும். ஓகே, அதுக்கான எஃபர்ட்டை வந்துட்டு நீங்கள் போடுங்க. நிறைய உங்களுக்கு ஒர்க்கு இருக்குது. அது ரிலேட்டடாக வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. 8 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்து அதை பார்த்தாலே தெரியுது, அவன் வேலை பார்த்துட்டே இருக்கிறான் ஆல்வேஸ். ஸோ அது மாதிரி பிஸியாக வச்சுக்கோங்க உங்களை. ஓகேவா? அந்த ஒர்க்கை போட்டுகிட்டே இருங்க. க்ரியேட்டிவாக யோசிங்க. எதை பண்ணால் எதில் எஃபர்ட் போட்டால் ஜெயிக்கலாம் அப்படின்றத உங்கள் லைஃப்பை வந்து புதுசாக மாற்றி கொண்டு வரலாம் அப்படின்றதில் நீங்கள் யோசித்து உங்களோட எஃபர்ட்டை வந்து போடணும். ஓகே, அண்ட் ஆல்சோ அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ், நீங்கள் பாஸ்டில் வந்துட்டு ரொம்ப ஒரு கவலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பேலன்ஸ் பண்ணி தருவார் அப்படின்ற ஒரு மெசேஜும் எனக்கு கிடைக்கிது. உங்களுக்கு ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. ரைட்டா? ஸோ பொறுமையாகவும் இருங்க, ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. வெறும் பொறுமையாக இருக்கிறது இங்கே விஷயம் கிடையாது, அது வந்து ஹீலிங் அலோவ் பண்ணணும். ஓகேவா? சில பேர் கமெண்ட்ல பொறுமை எருமைலாம் கொடுக்குறீங்க. ஐ அண்டர்ஸ்டுட் யுவர் ஃபீலிங்ஸ், நோ ப்ராப்ளம். இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து நம்மளை இன்னும் பொறுமையாக வந்து இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், சின்ன அனௌன்ஸ்மெண்ட். டெய்லி ரீடிங்க்கு வந்து மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டெய்லி ரீடிங் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ மாதம் 59 ரூபாய் மட்டுமே செலுத்தி நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். எனி டைம் நீங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் இப்போ கட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆனால் 59 ரூபாய்க்கு மட்டுமே அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபராக வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணி சேனலோட மெம்பராக நீங்கள் ஆகிக்கலாம். ஓகே, நான் ரீடிங்குள்ளே போகலாம். சம்வாட் சில பேருக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக இருக்குதுன்னு தெரிஞ்சுமே அதுலேயே இருக்கிறீங்க, அதுலேருந்து கொஞ்சம் விலகி வாங்கன்னு சொல்கிறாரு. இங்கேயும் வந்துட்டு ஸ்டார். ஸோ ஹீலிங் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் அந்த ஒரு டாக்ஸிக்காக இருக்கிற ரிலேஷன்ஷிப் விட்டு விலகி வரும்போது கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது, எமோஷ்னலி மெச்சூர்டாக வருவீங்க. உங்களுக்கான ஒரு எமோஷ்னலி மெச்சூர்டு பர்சனோட ஒரு கமிட்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு அமையும். ஓகே, உங்களை லவ் அண்ட் கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டாக்ஸிசிட்டியை விட்டு நீங்கள் வந்து வெளியே வரணும். ஹீலிங் அலோவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பர்சனோட ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஓகேவா? அப்படின்றது தெரியுது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிசிட்டி இருக்குது, அதுலேயே யோசிச்சுட்டு இருக்கலாம். சில பேர் அந்த கோவத்திலே இருக்கலாம். ஓகே, ஸோ அதிகமாக கோவத்தில் இருக்கலாம், இல்லை அதிகமாக வருத்தத்தில் இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்.
ஓகே அந்த மாரி இருக்கு. ஸோ அந்த மாரி விஷயங்கள விட்டுட்டு, அதுலேருந்து வெளிய வரும்போது, உங்களுக்கு வந்து இந்த பெர்சன் வருவாங்க. உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கா இருப்பாங்க. ஓகே. அ இதுதான் வந்து பாபா உங்களுக்கு குடுக்கக்கூடிய மெசேஜு. ஸோ ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பா இருக்குது. ரைட்? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பாஸ்ட்ட பத்தியெல்லாம் யோசிக்காம, இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்கள கவனிங்க. உங்கள கவனிங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்கள கவனிங்க. உங்க இன்ட்யூஷன கவனிங்க. ஆ உங்களுக்கான கடமைகள் இருக்கும் இல்லையா? அத வந்து கவனிச்சுட்டே இருங்க. எல்லாம் சரி செய்யப்படும். ஓகேவா? அனைத்தும் நலமே. ஓகே. அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட அடிக்கொருக்க சொல்லிக்கோங்க. ஆல் இஸ் வெல். விஜய் சொல்லுவான் இல்லையா? அந்த ஒரு படத்துல. தெய்வீக நூல்களை படிக்கவும். டக்குன்னு வந்துட்டு இவருடைய புக்கு, அதர்வைஸ் வேற ஆன்மீக நூல்கள படிங்க. பைல் 1 அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் ஆவது படிங்க. ஆன்மீக நூல்கள படிங்க. ஸ்பிரிச்சுவல் புக் வந்து ரீட் பண்ணுங்க. ஓகேவா? வேற வேற புக்ஸ ரீட் பண்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, இந்த மாரி வந்து ரீட் பண்ணுங்க. ம். ஸோ அந்த இந்த ஆன்மீக புக்ல படிக்கக்கூடியத கொஞ்சம் லைஃப்ல ஃபாலோ பண்ணவும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நடக்கிற எல்லாமே வந்து உங்களுடைய ஹையர் பர்ப்பஸ்க்காக தான். ஓகே. அண்ட் மோரோவர் எல்லாருமே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. பாபா வழிகாட்டுறாரு. ஸோ உங்களுக்கு புடிச்ச கடவுள் கிருஷ்ணர், சிவன் ரைட்? அண்ட் முருகர், ஆஞ்சநேயர் ரைட்? எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு அ அம்மன், தெய்வீக தருணம். ஸோ நீங்க ரொம்ப கவலையே பட வேண்டாம். உங்கள எது வந்து சேரணுமோ, அது கட்டாயமா வந்து உங்கள சேரும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் வந்து குடுக்குறாரு. ஓகே. உங்கள வந்து சேர வேண்டிய விஷயம், உங்கள வந்து கண்டிப்பா சேரும். நீங்க உங்கள வந்து கவனிங்க அப்படின்றது பாபாவுடைய மெசேஜா இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது வந்து புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள் இதெல்லாம் ரெசனேட் ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் உங்கள ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வந்து இந்த மாரி இருக்கணும். ரைட்? குயின் ஆஃப் வாண்ட்ஸ். அதாவது உங்கள நீங்க வந்து கவனிக்கணும். ஓகே. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தேர்ட் பார்ட்டீஸ்னால பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா, அதிலிருந்து அவர் உங்கள வெளிய கொண்டு வந்துருவாரு. நம்புங்க. அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயமாவும் கிடைக்குது. ஓகே பைல் 1. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐல் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் பைல் 2. யாரெல்லாம் இந்த ரெட் ஜாஸ்பர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, உங்களுக்கான பாபாவுடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நெறைய சாய்ஸஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உங்கள லவ் அண்ட் கேர் பண்றாரு அவரு. அதிகமான ஒரு அன்பும், அக்கறையும் உங்களுக்கு உங்க மேல அவருக்கு கண்டிப்பா இருக்குது. ஓகே. நீங்க வந்து அதுல எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு தேவையில்ல. கடவுளே நீ இருக்கிறியா? இல்லையா? அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. உங்க மேல அன்பும், அக்கறையும் இருக்குது. அண்ட் ஏஞ்சல்ஸோடைய ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. நெறைய நீங்க நாலேட்ஜபிள் பெர்சனா தெரியிறீங்க. நீங்க எத நெனைக்கிறீங்களோ, அத சாதிக்கக்கூடியவங்க. கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு அதிகமா இருக்கு. அண்ட் டிவைனுக்கும் ம் இந்த அ நம்ம இருக்கிற இந்த பூமிக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டிய உங்களால ஏற்படுத்திக்க முடியும். அவங்க குடுக்குற மெசேஜ உங்களுக்கு சில பேரால மக்களுக்கு குடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ ஒரு ஹீலிங் பவர் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் நீங்க ஹீலிங் குடுக்கக்கூடிய ஒரு பெர்சனாவும் நீங்க இருப்பீங்க. அண்ட் நீங்க நினைக்கிறத சாதிக்க முடியும். ஓகேவா? இது எனக்கு வேணும் அப்டின்னா, அதுல நீங்க முயற்சி பண்ணீங்க அப்டின்னா, அது சாதிக்க முடியும். அப்டின்ற ஒரு விஷயம் இங்க தெரியுது. அதனால உங்களுடைய எஃபோர்ட் தேவ. அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இன் எனி வே. ஓகே. அந்த ஒரு மத்தவங்களுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுவும் வந்து நீங்க உங்களால முடியும் அப்டின்னு சொல்றாரு. அண்ட் எமோஷனலி ஒரு மெச்சூர்டு பெர்சன் நீங்க. ரைட்? அண்ட் எத பண்ணாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு டெசிஷன் எடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் குடுக்குறாரு. ஆ சுத்தி இருக்கிறவங்க உங்கள கோவப்படுத்துற மாரி பேசலாம், விளையாட்டா பேசலாம். ஆ இல்ல ஒரு சும்மா ட்ராமா பண்ணலாம். இல்ல நீங்க தான் தப்புன்னு ப்ளேம் பண்ணலாம். என்னதான் பண்ணாலும் சரி, நீங்க யோசிச்சு மெச்சூர்டா வந்து பிஹேவ் பண்ணுங்க. அ பதிலுக்கு வந்துட்டு அந்த மாரி எதுவும் பேச வேண்டாம். ஓகே. அப்படின்ற ஒரு மெசேஜும் இங்க தெரியுது. ம். பேசினா ஜெயிக்கக்கூடிய ஆள் நீங்க தான். ஆனா, அங்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு அ அதில ஒரு மாற்றம் வந்து தேவையில்லாத ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா?
அதனால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது நல்லது. ஓகேவா? அந்தளவுக்கு நீங்கள் ஒரு எமோஷ்னலி மெச்சூர்டு பர்சன் தான். அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸை வந்து நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக வந்துட்டு நீங்கள் எந்த டெசிஷனும் எடுக்க வேண்டாம். அந்த சாய்ஸஸை பற்றி மெயினாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களுக்கு சாய்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இல்ல ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க இம்மீடியட்டா ஒரு ப்ரப்போஸ் பண்றதோ, அந்த மாரிலாம் இல்லாம டேக் சம் டைம். ஓகே. ஆ ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். அவங்க சைட்லேருந்து என்ன வருது அப்படின்றத புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அதில எஃபோர்ட் போடுறதா வேணாமா அப்படின்றத நீங்க டிசைட் பண்றது நல்லது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எல்லா இடத்துலயும் பொருந்தும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ ப்ராஜெக்ட்டு அதில நீங்க வந்து அ நியூ ப்ராஜெக்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அண்ட் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் உங்க எஃபோர்ட்டை போட்டிங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே. நியூ ஐடியாஸும் உங்களுக்கு வந்து வரும். அது நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அதை நம்புங்க. ஒரு நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு நியூ பிகினிங், கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஒரு கிளாரிட்டி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஈகோ இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை விட்டுட்டு அமைதியாக நிதானமாக யோசிங்க. ஓகேவா? ஆம். அ நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும். அந்த இதெல்லாம் தேவையே இல்ல. ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் அப்படி ஆ ரிமூவ் பண்ணிட்டு, ஆ காம் ஆயிட்டாலே, அ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. அண்ட் ஒரு குட் கம்யூனிகேஷன் அமைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில விஷயங்கள வந்துட்டு நீங்க அ யார்கிட்டயும் சொல்ல தேவையில்ல. உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாஸா இருக்கட்டும், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனா இருக்கட்டும், அது வந்து நீங்க யார்கிட்டயும் சொல்ல தேவை கிடையாது. ஓகேவா? அண்ட் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பயந்துட்டே நீங்க இருக்கலாம். புரொடெக்ட் பண்ணலாம். அம் இல்ல சம்வாட் கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா ஒரு பயந்துட்டு இருக்கிறீங்க அப்டின்னா, உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அத ஃபாலோ பண்ணுங்க. கம்யூனிகேட் பண்ணலாம் அப்டின்னா தாராளமா பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டீஸ் மூலமா ஏதோ சில பிரச்சனைகள் உங்களுக்கு மறைமுகமா கூட ஏற்பட்டிருக்கலாம். அதனால மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். ஹீலிங் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணுங்க. உங்க சிச்சுவேஷனை வந்து பேலன்ஸ்டு ஆகும். ஓகே. நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உங்க மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஆகுமா? ஆகாதா? இத பண்ணலாமா? இத விட்டுட்டாலும் என்ன ஆயிடுமோ? அப்படி பயம் இருக்கலாம். பட் அந்த பயத்துலேருந்து வெளிய வாங்க. உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? கம்ஃபோர்ட் ஜோன்லயே இருக்கிறீங்களா? பாருங்க. அத கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வெளில வாங்க. ஓகே. அதுக்கு கூட ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு. யூசுவலா இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் நானு. இதுலேருந்து என்னால மாற முடியாது அப்படின்றது தேவையில்ல. அது மாறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஓகே. ஸோ மேலும் என்ன சொல்றாருன்னா, தியானம் பண்ண சொல்றாரு. கண்டிப்பா வந்து தியானம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து துன்பங்களை தைரியமா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. பயப்பட வேண்டாம். உங்களுடைய உள் நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை வந்து ஒரு வெற்றியை தரும். ஓகேவா? ஸோ அந்த நம்பிக்கையோட செயல்படுங்க. கண்டிப்பா வந்து கொஞ்ச நேரமா டெய்லி தியானம் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பாய்.